சாலிஹான மக்களோடு என்னை இணைத்து விடு. நம்ம எப்படி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறோமோ அதை வச்சுதான் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய அந்தஸ்து முடிவு செய்யப்படும். நம்ம கல்புல என்ன இருக்குன்னு அல்லாஹ் எப்போ தெரிவான்? கேட்கிறதுக்கு முன்னாடியும் தெரியும். ஆனால் கேட்கும் பொழுதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவன் யார், இவன் எதை கேட்கிறான் என்பதை கொண்டு அவனுடைய அந்தஸ்தை அல்லாஹ் முடிவு செய்வான். அல்லாஹ்வுடைய இல்ம் அவ்வளவு விசாலமானது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பூமியில் எல்லாவற்றையும் நபி யூசுஃபுக்கு அல்லாஹ் கொடுத்தாலும் எதையும் அதிகப்படுத்தி நபி யூசுப் கேட்கவில்லை. தவஃபனி முஸ்லிமா, என்னை முஸ்லிமாக மரணிக்கவை. ஆனா நம்முடைய துஆக்கள் எடுத்து பாருங்க, நம்முடைய துஆக்கள் எப்படி இருக்கு? ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல உள்ளத்தால் நம்மளால துஆ செய்ய முடியுதா? முடியுமா? உடனே கையை தூக்குவோம், என்ன தேவைன்னு கேட்போம், உடனே போயிடுவோம். இதான் நம்முடைய துஆவுடைய நிலைமை என்று. இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அல்லாஹ்விடத்தில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட இந்த துஆவுடைய ஆழம் எதை சொல்லுகிறது? அவர்கள் கேட்டது மறுமையைத்தான், துன்யாவை கேட்கல நபி யூசுப். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? ரப்பனா அத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். அல்லாஹ் துன்யாவையும் கேட்க சொல்றானே. உண்மையில் அந்த துஆவை படித்து பாருங்கள். அல்லாஹ் துன்யாவை மட்டுமா கேட்க சொல்கிறான்? ரப்பனா அத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த துன்யாவில் எனக்கு நலவை கொடு. வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா, மறுமையில் நலவை கொடு. வ கினா அஸாபன்னார், நரகத்திலிருந்து என்னை பாதுகாத்து விடு. இந்த துஆவுடைய இந்த வசனத்தில் எது அதிகம்? எது அதிகம்? நீ கேட்க வேண்டியது எது அதிகமாக? மறுமையை. அல்லாஹ் துன்யாவை ஒரே வரையில் சுருக்கி விட்டான், மறுமை இரண்டாக பிரிக்கிறான் அல்லாஹ். வஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார், நரகத்திலிருந்து என்னை பாதுகாத்து விடு. அப்ப 2 பகுதி இந்த துஆல எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது? நம்ம துன்யாவை கேட்கலான ஆதாரம் வைக்கக்கூடிய வசனம் எதை சொல்லுது? நீங்க கேட்கணும் 2 பகுதி உங்களுடைய துஆல. ஆখিরাத் நம்முடைய துஆல இருக்கா? நம்முடைய உலக தேவைகளை விட மறுமையில் யா அல்லாஹ் என்னுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக என்னுடைய துஆவில் இந்த பகுதியை ஒதுக்குகிறேன் என்று நம்முடைய துஆக்கள் இருக்கா? உள்ளத்துல கை வச்சு சொல்லுங்க. கிடையாது. யா அல்லாஹ் அது கொடுத்தா எனக்கு இப்ப இதை கொடு, யா அல்லாஹ் அதை கொடுத்தா எனக்கு இப்ப இதை அதிகப்படுத்து, யா அல்லாஹ் எனக்கு இதை செய், இந்த உலகத்துல இவ்வளவு கடன் இருக்கு, யா அல்லாஹ் நீக்கி வை. இப்படி உலகத்துடைய தேவைகளை அடக்குவோம், மறுமையில வெற்றியை கொடுத்துரு. அவ்வளவுதான் தான் நம்முடைய துஆ. சுப்ஹானல்லாஹ். ரப்பனா அத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, இப்படி உலகத்தில் நலவை கொடுன்னு கேட்கிறோம். அந்த நலவு என்ன? உலகத்தில் நலவுனா என்ன? இல்மன் நாஃபிஆ வ அமலன் முத்தகப்பலா வ ரிஸ்கன் தய்யிபா. இதான் உலகத்துடைய நலவு. அல்லாஹ் கேட்க சொல்ற உலகத்துடைய நலவு எது? இந்த 3 தான். இல்மன் நாஃபிஆ, பலனுள்ள கல்வியா அல்லாஹ். வ அமலன் முத்தகப்பலா, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமல். வ ரிஸ்கன் தய்யிபா, சுத்தமான வாழ்வாதாரம். ரிஸ்க், ஹலாலான வாழ்வாதாரம். இந்த 3 தான். இந்த 3 எதுக்காக? 3 எதுக்காக? மறுமைக்காக. அல்லாஹ் அதே தான் சொல்றா, மறுமைக்கு அல்லாஹ் சொல்றா. ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமல். நான் இப்போ ஒரு அமல் செய்யறேன், இந்த அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படணும். இல்ல ஹபா மன்சூரா, தூசியா பறக்க விடப்படும். அல்லாஹ்வுக்கு முன்னாடி 2 ரக்காத் நின்று தொழுற, இந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படணும். இல்லனா அவ்வளவுதான் அந்த அமல். தஅவா செய்யற இவ்வளவு காலம், 2 மாசம் ஒரு நிகழ்ச்சிக்காக உழைக்கிற, இந்த 2 மாசத்துடைய உழைப்பும் ஏற்றுக்கொள்ளப்படலனா இஹ்லாஸ் இல்லாமல் அவ்வளவுதான் வேஸ்ட். ரிஸ்கன் தய்யிபா, ஹலாலான வருமானம், ஹலாலான வாழ்வாதாரம். இதா ரப்பனா அத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். மறுமையை அதிகப்படுத்துங்கள் உங்களுடைய துஆக்களில். உலக ஆசைகளை கேளுங்கள், தேவைகளை கேளுங்கள், ஆனால் அதற்கு அதிக மடங்கு நீங்கள் கேட்க வேண்டியது மறுமையை. ஏன்? இந்த உலகத்தில் எதை அல்லாஹ் கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் இழப்பே கிடையாது. ஆனால் மறுமையில் ஒன்றை கொடுக்காமல் அல்லாஹ் உங்களுக்கு தடுத்து விட்டால் அதை போன்ற இழப்பு கிடையாது. ரப்பனா அத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன்னார். அல்லாஹ் நமக்கு கொடுத்த நிஅமத். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் ஒரு அழகிய துஆவை சொல்லுவார்கள். யா ரப் ரப்பி ரஸக்தனி அல் இஸ்லாம் வலம் அஸ்அலுக. யா அல்லாஹ், நீ எனக்கு இஸ்லாமை கொடுத்தாய், நான் அதை குறித்து உன்னிடத்திலே கேட்கவில்லை. நான் உன்னிடத்திலே
இஸ்லாமோடு என்னை பிறக்கவை யா அல்லாஹ் என்று உன்னிடத்திலே கேட்கவில்லை. யா அல்லாஹ் ஃபர்சுக்னி அல் ஜன்னah வ அனா அஸ்அலுக. யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடு, நான் அதை கேட்கிறேன். சுப்ஹானல்லாஹ், என்ன துஆ பாருங்க. என்ன சொன்னார்கள்? யா அல்லாஹ் இஸ்லாமை கொடுத்தாய், நான் அதை கேட்கவில்லை உன்னிடத்திலே, கேட்காமலே எனக்கு கொடுத்து விட்டாய், இப்போது நான் கேட்பது சொர்க்கம், அதை கொடு யா அல்லாஹ்.